வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான நாமினேஷன் லிஸ்ட் வந்து இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் வந்து வந்திருக்கு. ஸோ அதில் யார் யார் வந்திருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இடத்துல இருக்கிறது வழக்கம் போல் ஜாக்லின் தான். எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஜாக்லின் ஏன் வந்திருப்பாங்க அப்படின்னு. போன வாரம் அவங்க நடந்துக்கிட்ட அந்த முறை அது வந்து ரொம்ப தவறாக இருந்தது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இதுக்கு முந்தின வாரங்கள்லாம் ஏன் வந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஏதோ அவங்கள டார்கெட் பண்ணி அடிப்பாங்க, அதனால் அவங்க வந்துட்டாங்கன்னு நினைப்போம். ஆனால் இந்த வாரம் வந்தது வந்து கரெக்டான ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அதனால் அவங்க ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கூடவே சௌந்தர்யா. சௌந்தர்யா வந்ததுக்கான காரணம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா போன வாரம் அடிக்க போனது, வாரம் அவங்களுடைய பிஹேவியரில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்தது. போன வாரம் ரொம்பவே போயிட்டாங்க. பட் இந்த வாரம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கப்படுறோம். ஏன்னா அதை தான் வந்து விஜய் சேதுபதியும் வந்து வலியுறுத்திட்டு போனார். அதன்படி அவங்கள வந்து யார் யார் நாமினேட் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தர்ஷிகா பண்ணியிருப்பாங்க, விஷால் பண்ணியிருப்பார், அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சரி கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஸோ முத்துக்குமரன் இப்படி ஒரு 3 பேருக்கு மேலே அவங்கள பண்ணியிருப்பாங்க. ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பண்ணுவாங்க. தீபக்கில் ஆரம்பித்து சத்யா பண்ணியிருப்பார், விஷால் பண்ணியிருப்பார், மஞ்சினி பண்ணியிருப்பாங்க, முத்துக்குமரன் பண்ணியிருப்பார். இப்படி நிறைய பேர் வந்து ஜாக்லினை வந்து பண்ணியிருப்பாங்க. அடுத்த இடத்துல இருக்கிறது மஞ்சரியை பொறுத்த வரைக்கும் அவங்கள நாமினேட் பண்ணுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. போன வாரம் வந்து அதாவது வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து அவங்கள பிடிக்கல அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. விஜய் சேதுபதியும் அதை வந்து அட்ரஸ் பண்ணி கேட்டுட்டு போயிருக்காரு. அதன்படி பார்த்தீங்கன்னா அவங்கள நாமினேட் பண்ணியிருக்கிறது முதல் இடத்துல வந்து அன்ஷிதா கண்டிப்பாக வந்து அவங்கள நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது ஜாக்லின், சௌந்தர்யா இவங்கெல்லாம் வந்து அவங்கள வந்து நாமினேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும். இதை தாண்டி இவங்க யார் தர்ஷிகா கூட அவங்கள பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா சத்யா வந்து இந்த வாரம் வந்திருக்காரு. சத்யாவை பொறுத்த வரைக்கும் எதுக்கு நாமினேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, போன வாரம் 2 பேர் போயிட்டாங்க அப்படின்னும் பொழுது இந்த வீட்டில் இன்னும் கடைசியாக இருக்கிற எதுவுமே பண்ணாமல் இருக்கிற 2 பேரில் ஒருத்தர் கேப்டன் ஆகிட்டார், இன்னொருத்தர் வந்து சத்யா தான். அதனால் சத்யா இன்னும் ஓப்பன் அப் ஆகலை, கேம் விளாடலை அப்படிங்கிறது விஜய் சேதுபதியே சொல்லிட்டார். அடிக்கடி அதை அவரே சொல்லிகிட்டு இருப்பார். அதை கேட்டுட்டும் அவர் சிரிச்சிட்டு கடந்துட்டு போகிறது எவ்வளோ நல்ல ஒரு விஷயம்னு தெரியல. அதனால் சத்யாவை வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான காரணம் இது தான். அதில் வந்து இவர் எதுக்குமே லாய்க்கில்லை அப்படிங்கிற ஒரே விஷயத்தை மட்டுமே சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தர்ஷிகாவும் வந்திருக்காங்க. தர்ஷிகாவை பொறுத்த வரைக்கும் போன வாரம் அவங்க வந்து அன்ஷிதா அவங்கள பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க கூட ஒரு ஃபைட் இருந்தது. அதுக்கப்புறம் ஜாக்லின், சௌந்தர்யா இவங்கெல்லாம் வந்து அவங்கள பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. இவங்க வந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த பேச்சே போதுமானது. ஒவ்வொரு வாரமும் வந்து அவர் வந்து ஓவராக பேசுகிறாரு அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் ஒரு 3 வாரமாக ரொம்ப சட்டில்டாக அவர் இருந்துகிட்டு இருந்தார். அவரும் வந்து போன வாரம் அந்த டெவில் டாஸ்க்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால அவரும் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரை வந்து கண்டிப்பாக பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி நிறைய பேர் வந்து அவரை நாமினேட் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அருண் கண்டிப்பாக வந்து வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அருணை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து அஞ்சலியாக இருக்கட்டும், நம்ம இவர் முத்துக்குமரனுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது பண்ணுறதுக்கு. இப்படி நிறைய பேர் வந்து அருண் பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டிடியூடு தான். அதை வந்து விஜய் சேதுபதியை பற்றி கிளின்னு கிழிச்சு விட்டார் அப்படிங்கிறது தான். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் கேம் விளாண்டாருன்னா ஓகே. அடுத்தது அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் போன வாரம் அவங்க பண்ண எதுவுமே சரி கிடையாது. டாஸ்க்கு அவரை கொஞ்சம் அந்த அன்ஷிதாவை கொஞ்சம் தட்டி கேட்டிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஜாக்லின், சௌந்தர்யாவை ரோஸ்ட் பண்ணார் விஜய் சேதுபதி. அந்த திருட்டு கும்பல் சாப்பாடு, தர்ஷிகா இப்படி எல்லாரையும் கேட்டார்ல. ஆனால் இதில் மறந்த ஒரே ஒரு ஆள் வந்து அன்ஷிதா. நீங்கள் யாருமே அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க, ரொம்ப சைலண்டாக விட்டாங்க. ஆனால் அன்ஷிதா பண்ண எவ்வளோ விஷயங்கள் வந்து கேட்கப்படாமல் இருந்தது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அது நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு மஞ்சரிக்கான நியாயத்தை பேசினார் இல்லையா, தர்ஷிகாட்ட வந்து எதுக்கு வந்து அந்த பால் எடுத்து வைக்கணும்னு சொன்னதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரிகிட்ட கேட்டார், ப்ளஸ் தர்ஷிகாட்ட கேட்டார் இல்லையா. இப்போ சௌந்தர்யாவும் ஜாக்லினும் மஞ்சரிக்கிட்ட சண்டை போட்ட விஷயத்தையும் வந்து கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி கேட்டார். இதெல்லாம் கேட்டார்ல. ஆனால் அன்ஷிதா பண்ணாங்க இல்லையா, போன வாரம் ஃபுல்லாகவே அவங்கள வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி அவங்கள ரொம்ப கேவலப்படுத்தி ரொம்ப புல்லிங் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க அன்ஷிதா. நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஆனால் அவங்கள மட்டும் கேட்கவே இல்லை. நல்லா கவனித்து பாருங்கள், அவங்கள மட்டும் ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதே போல் கேமை வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க, கேம் விளையாடலை அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா இவங்கள்ட்டெல்லாம் கேட்டாங்க இல்லையா, யாரெல்லாம் கேம் கொஞ்சம் ஒழுங்காக விளையாடலை அப்படின்னு. அந்த இடத்துல அன்ஷிதாட்ட கேட்கவே இல்லை. நீங்கள் அதையும் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். அன்ஷிதாவுக்கு ஓட்டே கிடையாது, இருந்தாலும் அன்ஷிதா வந்து ரொம்ப நாளாக காப்பாற்றப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதையும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருப்பீங்க. எப்பயோ அதாவது சுனிதா போகிறதுக்கு வாரமே அவங்க போயிருக்கணும். அப்பயும் போல் சுனிதா போகிற வாரத்துலேயே அவங்க போயிருக்கணும். அப்படிலாம் போகாமல் அவங்கள சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப அந்த டீம் வந்து அவங்கள காப்பாற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதனால தான் வந்து அன்ஷிதாவை எந்த விதத்துலேயும் வந்து ஒரு சின்ன கேள்வி கூட கேட்க மாட்டாரு. அமைதியாக அவங்க இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா, அப்போ அவங்களுடைய மோட்டிவ் வந்து இதுதான். நான் பிக் பாஸ் வீட்டில் எனக்கு அப்போலாம் வேணாம், எனக்கு வெளியில் வந்து நெகட்டிவிட்டி இருக்குது, அதை தானே சொல்லிட்டு வந்தாங்க, அதை நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து எடுத்த பாடு கிடையாது. அதே பேர் தான் உள்ளேயும் இருக்குது. ஆனால் அவங்கள வந்து எதுவுமே கேட்காம அமைதியாக வச்சுருக்காங்க பாருங்களேன். அவங்க வீக்கெண்டு ஃபுல்லாக அவ்வளோ கற்றுனாங்க. நான் பார்த்தீங்களா, ஒவ்வொரு கேம்லேயும் வந்து அந்த மாதிரி கற்றுனாங்க. வீக்கெண்டில் அமைதியாக அப்படியே கையை கட்டிட்டு உட்காந்துட்டாங்க அப்படின்றது தான். இதில் இளிச்சவாயாக போனது வந்து ஜாக்லின் சௌந்தர்யா மட்டும்தான். சௌந்தர்யாவை தர்ஷிகாவை வந்து இந்த வாரம் வந்து ரோஸ்ட் பண்ணி விட்ருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ இவ்வளோ பேர் வந்திருக்காங்க நாமினேஷனில் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கூடுதலாக ஒரு சில பேர்கள் வந்திருக்கலாம். தீபக் வந்திருக்கலாம், ஏன்னா அந்த டெவில் டாஸ்கில் அவர் பண்ணதை வச்சும் அவர் பண்ணியிருக்கலாம். விஷாலும் வந்திருக்கலாம், ஏன்னா விஷால் வந்ததாக சொல்கிறாங்க. விஷால் போன வாரம் வரைக்குமே எந்த இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தார். எல்லாத்தையும் ரொம்ப அமைதியாக இருந்தார், எதுவுமே கலந்துக்கலாம் அந்த அடிப்படையில். ஸோ இந்த வாரம் வந்து குறைஞ்சது ஒரு 10 பேர் வந்திருக்கதா சொல்கிறாங்க. 10லேருந்து 11 பேர் வந்திருக்கதா. இவங்கெல்லாம் வந்து இந்த வாரம் வந்திருக்காங்க. ஸோ இந்த வாரம் வெளியில் போகிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லீஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் கவுண்டிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே வந்து சத்யா தான். ஏன்னா எப்போ சாஞ்சனா மேலேயே கையை வைக்க விஜய் சேதுபதி அலோவ் பண்ணிட்டாரோ, அதுக்கப்புறம் அவரும் வந்து டீமும் வந்து அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, சாஞ்சனா ஆனந்தினா கண்டிப்பாக அடுத்தது சத்யா மேலே தான் கையை வைப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.